எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய பேர் ஆவலா துபாய் vlogsக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் vlogs. அதுக்கு முன்னாடி மினிசோ துபாய் மினிசோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். ஸோ துபாய் மாலில் தான் வந்து துபாய் மினிசோ இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன க்யூட்டாலாம் இருக்குது, இந்த மினிசோவில் விலையெல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாமே நான் போய் பார்த்தேன். ஸோ அதான் இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு துபாய் vlogs வரும். ஸோ எப்படி இருக்குது மினிசோ, துபாய் மினிசோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது விலையெல்லாம். வெரைட்டிஸும் வந்து மேக்கப்பில் தான் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அங்கே வந்து மேக்கப்பில் இந்தளவுக்கு கிடையாது. ஆனால் இங்கே மேக்கப் வந்து நிறைய விஷயங்கள் அங்கே விட மஸ்கரா அதுலாம் நிறைய இருந்தது. ஸோ அதுதான் நான் முக்கால்வாசி வாங்கியிருப்பேன். மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிமிலராக இருந்தது. சிலது தான் வந்து வித்தியாசமாக இருந்தது, மற்றதுலாம் சிமிலராக தான் இருந்தது. விலை கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த விஷயம். ஆனால் அவருக்கு ரொம்ப அந்த மக்ஸ் எல்லாம், அந்த காஃபி மக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்ததா. ஸோ ஒன்று வாங்கிட்டேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதில் ஆரம்பிப்போம்? மேக்கப்பில் தான் ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்களோட கலர் மீ ஜெல் ஐ பென்சில். ஸோ இது வந்து க்ரையான் ஜெல் ஐ பென்சில்ன்ட்டு. ஸோ ஆப்வியஸாக ஐலைனர்லாம் அங்கே பயங்கரமாக போடுவாங்க. அரபிக் எமிரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஐலைனர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இங்கே ஃபாரினர்ஸ் தான் வந்து ஐலைனர் போட மாட்டாங்க, பட் அவங்க வந்து நல்லாவே போடுவாங்க. ஸோ அதனால் ஐலைனர் நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்து மினிசோவில் வாங்கினேன். இன்னும் நான் வந்து துபாய் மேக்கப் ஹாலும் போடுவேன், அதுலேயும் நிறைய ஐலைனர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பிளாக் நாயர் அப்படின்ற ஷேடில். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. அண்ட் இது ஸ்வாட்ச் பண்ணால் இப்படி இருக்குது. ஸோ பிக்மெண்டேஷன் ஓகே தான், பட் எப்படி லாங் லாஸ்ட் ஆகுது அப்படிலாம் வந்து போட்டால் தான் தெரியும். விலை வந்து நான் இங்கே கீழே போட்டுடுறேன், பில் இங்கேயே இருக்குது. ஸோ பில் பார்த்து நான் விலையெல்லாம் போட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து அவங்களோட கிளாம் லிக்விட் லிப்ஸ்டிக் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கிளியர் லிப் கிளாஸ். எனக்கு வந்து கிளியர் லிப் கிளாஸ்லாம் வந்து பட்ஜெட்டில் இருந்தால் நான் வாங்கிடுவேன். நான் நிறைய கிளியர் லிப் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவேன். மேட் இது லிப்ஸ்டிக்ஸாக வந்து கம்மி விலையில் நம்ம இந்தியாவில் அவைலபிள், ரொம்ப ஈஸியாக வந்து அதுதான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எனக்கு மேட் அந்தளவுக்கு பிடிக்காது. செமி மேட் பிடிக்கும், பட் மேட் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி கிளியர் லிப் கிளாஸ் மேலே போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து கிளாம் அப்படின்னு மினிசோடது. ஸோ அது பார்த்தோன்னா அது வாங்கினேன். இது வந்து இது வந்து அங்கேயுமே இருக்கும், பட் இது கொஞ்சம் விலை பரவாயில்லையாக இருந்தது. ஸோ அதான் இங்கே இருக்கிற குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவங்களோட ஸ்பஞ்ச் வாங்கினேன். பார்க்கவும் க்யூட்டாக இருக்குல்ல, பிங்க், நல்ல டார்க் பிங்க் ஸ்பஞ்ச். நெக்ஸ்ட் அவங்களோட கலர் ஸ்டே லிப்ஸ்டிக். இந்த கலர் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி க்ரையான் லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்பேக்கில் போட்டு டக்குன்னு டச்சப் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ அதான் வந்து இது வாங்கினேன். கலரும் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஃபார்முலாவும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக ஆஸ் வெல் அஸ் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப இது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு என்னோடய கலர் க்ரையான். ஆக்சுவலாக இந்த கலர் க்ரையானே கிடையாது, லிப்ஸ்டிக் க்ரையான்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஃபஸ்ட்டு வந்து மினிசோ லேஷஸ் அப்படின்னு நான் ட்ரை பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மினிசோட லேஷஸ் அப்படின்னு நான் கடையில் பார்க்குறேன். ஸோ பார்த்தோன்னே உடனே வாங்கியே ஆகணும் அப்படின்னு நான் வாங்கிட்டேன். ஸோ மினிசோ யூஸ்வலாக வந்து மற்றதுலாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும், என்ன தான் விலை கம்மினாலும் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நம்பி நான் வந்து உங்கள் லேஷஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோஸில் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். மினிசோ ப்ரஷஸ்னால் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஐ ப்ரஷஸ் மட்டும்தான் நான் வந்து பார்த்துருக்கேன். அதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு சொல்லுங்கள். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐ ப்ரஷஸ் தான் பார்த்துருக்கேன். அது ஃபவுண்டேஷன் ப்ரஷ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ உங்கள் ட்ரைமி இதுலேயும் பயங்கர சாஃப்டாக நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஹெட்டில் வந்து எனக்கு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷே கிடையாது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நான் பார்த்தோன்னே வந்து நல்லா திக்காக நல்லா இருந்தது, சாஃப்டாக. ஸோ அதனால் அந்த இது ஹோல்டர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, பக்காவாக இருக்குது ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன். ஸோ வெரி எக்ஸைட்டட். அடுத்தது மினிசோ மஸ்காரா. எஸ், நானுமே மினிசோ மஸ்காரானோன்னா பரவாயில்ல, அவங்க மேக்கப் செக்ஷனே நிறைய இருக்குங்க. இங்கே தான் வந்து சுத்தமாக இல்லை, பட் மேக்கப் செக்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அவங்க வால்யூமைசிங் மஸ்காரா வாங்கினேன்.
ஸோ இப்படி தான் இருக்குது வாண்டு. ஸோ வால்யூம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மேக்கப் வீடியோஸு இல்லை இதுலையாவது வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன் நான். கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா இருக்குன்னா ஆப்வியஸாக மினிசோ ஃபேவ்ஸ்லாம் நான் போடுவேன். ஸோ நல்லா இருக்குன்னா போடுவேன். ஆனால் இது போட்டால் எல்லாம் கடுப்பு தான் வைங்க. நீ மினிசோ ஃபேவ்ஸ்ன்னு இதை சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி போய் அங்கே போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் என்ன பண்ணுறது, நல்லா இருக்கும்ல, நல்லா இருந்தால் சொல்லணும்ல. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரஷ்ஷு தான். இது வந்து கன்சீலர் ப்ரஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நல்லா திக்காக அந்த ஸ்லாண்டிங்காக இருக்குதா, ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ நல்ல ஒரு திக்காக ஃபுல் கவரேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த ப்ரஷ்ஷு. ஸோ அண்டர் ஐஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இது வாங்கினேன். ஸோ பிங்க் அண்ட் கோல்டு ஹேண்டிலோட ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மேக்கப் ஒன்று ஃபைனல் நிறைய மேக்கப் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அது ஒன்று தான் வந்து வித்தியாசமாக நிறைய இருந்தனால அதுதான் நிறைய வாங்கியிருந்தேன். இது உங்களோட ஹைட்ரா கிளாஸி லிப்ஸ்டிக்கு. ஸோ எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மேட் லிப்ஸ்டிக்ஸ் அவ்வளோ பிடிக்காது. ஸோ கிளாஸி லிப்ஸ்டிக் பார்த்தோன்னே இந்த ஷேட் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா இருந்தது, நல்லா வைன் கொஞ்சம் டார்க் பர்பிளாக அந்த மாதிரி என்கிட்ட இல்லை. ஸோ இந்த ஒன்று தான் எனக்கு பிடிச்சனால இது ஒன்று தான் வாங்கினேன் அவங்க இதில் கிளாஸி லிப்ஸ்டிக். முடிஞ்சிச்சு. ஒன்று இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் நான் வாங்காமல் இருக்க மாட்டேன்னு. மினிசோ பர்ஃப்யூம். ஆப்வியஸாக பர்ஃப்யூம் இல்லாமல் வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து கோல்டன் ஏஞ்சல் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கவே ரொம்ப பார்க்கவும் ப்ரிட்டியாக இருந்தது. ஆஸ் வெல் அஸ் ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வார்ம் ஒரு மெச்சூர் ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி இருந்தது. ஒரு ஈவினிங் டைம்லலாம் வந்து போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எப்படி சொல்கிறது, வார்மும் சொல்லலாம், ஒரு ஃபெமினன், வெரி ஃபெமினன் பட் ஒரு மெச்சூர் ஃபெமினன் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரேக்ரன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த ஃப்ரேக்ரன்ஸும் வந்து நல்ல பட்ஜெட்டாக இருந்தது. உங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே பட்ஜெட்டாக இருக்கும், அங்கேயுமே அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. அடுத்தது இது எஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ க்யூட்டாக யூனிகார்ன் இதில் ஹார்ன்லாம் போட்டு. ஸோ இதில் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும், டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கினேன். இது ஒரு இன்னும் சென்டர் பீஸ் மாதிரி அதில் ஃப்ளார்லாம் போட்டால் கூட அழகாக இருக்கும் போல். பட் வெரி ப்ரிட்டி. ஸோ இந்த மாதிரி காஃபி மக் வந்து வாங்கணும்னு ஆசை. பட் ஃபைன்லாம் வாங்கிட்டேன். வெரி க்யூட், நல்ல ஹெவி. ஸோ நான் என்ன திக்காக இருக்குது, ஈஸியாக உடையாத அளவுக்கு தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி உடைக்காமல் இருக்கணும். ஸோ ஃபைனலி இது வந்து என் பொண்ணுக்கு வாங்கினேன். இது வந்து அவளுக்கு வாட்டர் கன், க்யூட்டாக குட்டியாக அழகாக இருந்தது. ஸோ இது வாங்கினேன். வீட்டில் தான் இருக்குது, எனக்கு தான் இருக்குது, என் மூஞ்சில் அடிப்பா. பட் வெரி க்யூட்டாக இருந்ததா, ரொம்ப பட்ஜெட்டாக இருந்ததா இது. ஸோ அதனால் இது வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் என்னோட மினிசோ பர்ச்சேஸ். முக்கால்வாசி மேக்கப் தான், ஏன்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால அது வாங்கிட்டேன். மற்றபடி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து சிமிலராக இருந்தது. வாலெட்ஸ் எல்லாமே, வாலெட் பர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. மற்றபடி வெரி நைஸ், வெரி ஹாப்பி. இன்னொரு கண்ட்ரியில் எப்படி இருக்குது மினிசோன்னு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் எது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கீங்க, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ இதுக்கப்புறம் நீங்கள் vlogs பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் துபாய் மேக்கப் அண்ட் ஆக்சசரிஸ் ஹாலும் இருக்கும். ஓகேங்களா? நான் இந்த வீடியோ இதோட முடியுது. நான் உங்களை சீக்கிரமாக ஒன்று துபாய் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.